பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடக்கும் நிலையில் மதியம் 1 மணி நிலவரப்படி 42.31% வாக்குகள் பதிவு. முதல் முறை வாக்காளர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றுகின்றனர். பீகார் துணை முதல்வரும் பாஜக வேட்பாளருமான விஜய்குமார் சின்ஹா கார் மீது தாக்குதல். ராஷ்டிரிய ஜனதாதள ஆதரவாளர்கள் காலணிகளை வீசியதாக புகார். பீகாரில் குடும்பத்துடன் வந்து வாக்களித்த லாலு பிரசாத் யாதவ். வாக்குப்பதிவையொட்டி அலிகாரில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்த பாஜக வேட்பாளரும் பாடகியுமான மைதிலி தாக்கூர். 15 ஆண்டுகால ஆட்சியில் பீகாருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை மருத்துவக் கல்லூரியை கூட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் கொண்டு வரவில்லை. அராரியா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 5000 பேருக்கு மேல் கூடும் கூட்டங்களுக்கு காப்புத் தொகை நிர்ணயிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பரிந்துரை. 1 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை காப்புத் தொகை நிர்ணயிக்க திட்டம். நிகழ்ச்சிக்கு முன் 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் பரிந்துரை. பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்க திட்டம். நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெறாவிடில் பதவி பறிக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. அதட்டி வேலை வாங்காமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் நெல்லை தென்காசி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருப்பத்தூர் அருகே ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. தன்னை பற்றி ரகசிய கோப்புகள் இருப்பதாக எண்ணி கோடநாடு பங்களாவிற்கு ஆட்களை அனுப்பினார் இபிஎஸ். டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. கோடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்களே. பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை வந்து என்னது கைதுக்கு காரணமாக இருக்கும், என்னை கட்சி விட்டு நீக்கிட்டு. உண்மைதான். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி ஜாய் கிறிசில்டா உயர்நீதிமன்றத்தில் மனு. தனது புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதியவில்லை என குற்றச்சாட்டு. பெருந்துறை அருகே பாலம் கட்டுவதற்காக சாலை நடுவே தோண்டப்பட்டிருந்த பள்ளம். தடுப்பு இல்லாத நிலையில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்தவர் மரணம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் 2 வீலரில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் திருட்டு. சீட்டின் லாக்கை உடைத்து இருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 90,000 தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு. ஏஐ தொழில்நுட்பங்களுக்கான சிப் தயாரிப்புகளால் மின்னணு பொருட்களுக்கு பிளாஷ் மெமரி கிடைப்பதில் தட்டுப்பாடு. எல்இடி டிவிக்களின் விலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. பழைய புகைப்படத்திற்கு பதிலாக புதியதை பயன்படுத்தி இருக்கலாமே. இந்திய வாக்காளர் பட்டியலில் தனது புகைப்படம் இடம்பெற்றது குறித்து பிரேசில் மாடல் அழகி கிண்டல். உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. தங்களின் முகம் எப்படி எப்போதும் பொலிவுடன் இருக்கிறது என ஹர்லின் தியோல் ஜாலியாக கேள்வி கேட்க மக்களின் அன்பே காரணம் என பதிலளித்த மோடி. सर मेरे को आपकी स्किन केयर रूटीन पूछना है. आप बहुत ग्लो करते हो सर.
ये तो है ही है जी, ये बहुत बहुत बड़ी ताकत होती है। उसके बाद भी इतने जब आशीर्वाद मिलते हैं तो उसका एक பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடக்கும் நிலையில் மதியம் 1 மணி நிலவரப்படி 42.31% வாக்குகள் பதிவு. முதல் முறை வாக்காளர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வத்துடன் வந்து ஜனநாயக கடமை ஆற்றுகின்றனர். பீகார் துணை முதல்வரும் பாஜக வேட்பாளருமான விஜயகுமார் சின்ஹா கார் மீது தாக்குதல். ராஷ்டிரிய ஜனதாதள ஆதரவாளர்கள் காலணிகளை வீசியதாக புகார். பீகாரில் குடும்பத்துடன் வந்து வாக்களித்த லாலு பிரசாத் யாதவ். வாக்குப்பதிவையொட்டி அலிகாரில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்த பாஜக வேட்பாளரும் பாடகியுமான மைதிலி தாக்கூர். 15 ஆண்டுகால ஆட்சியில் பீகாருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை மருத்துவக் கல்லூரியை கூட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் கொண்டு வரவில்லை. அராரியா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 5000 பேருக்கு மேல் கூடும் கூட்டங்களுக்கு காப்புத் தொகை நிர்ணயிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பரிந்துரை. 1 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை காப்புத் தொகை நிர்ணயிக்க திட்டம். நிகழ்ச்சிக்கு முன் 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பரிந்துரை. பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்க திட்டம். நெல்லை தொகுதியில் திமுக வெற்றி பெறாவிடில் பதவி பறிக்கப்படும் என மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. அதட்டி வேலை வாங்காமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் நெல்லை தென்காசி மாவட்ட அறிவு. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருப்பத்தூர் அருகே ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. தன்னை பற்றி ரகசிய கோப்புகள் இருப்பதாக எண்ணி கோடநாடு பங்களாவிற்கு ஆட்களை அனுப்பினார் இபிஎஸ். டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. வடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல. பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை வந்து என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கேன், என்னை கட்சி விட்டு நீக்கிட்டு. உண்மைதான். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி ஜாய் கிறிசல்டா உயர்நீதிமன்றத்தில் மனு. தனது புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதியவில்லை என குற்றச்சாட்டு. பெருந்துறை அருகே பாலம் கட்டுவதற்காக சாலை நடுவே தோண்டப்பட்டிருந்த பள்ளம். தடுப்பு இல்லாத நிலையில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்தவர் மரணம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் 2 வீலரில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் திருட்டு. சீட்டின் லாக்கை உடைத்து இருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 90,000 தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு. ஏஐ தொழில்நுட்பங்களுக்கான சிப் தயாரிப்புகளால் மின்னணு பொருட்களுக்கு பிளாஷ் மெமரி கிடைப்பதில் தட்டுப்பாடு. எல்இடி டிவிக்களின் விலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. பழைய புகைப்படத்திற்கு பதிலாக புதியதை பயன்படுத்தி இருக்கலாமே. இந்திய வாக்காளர் பட்டியலில் தனது புகைப்படம் இடம்பெற்றது குறித்து பிரேசில் மாடல் அழகி கிண்டல்.
உலகக் கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி தங்களின் முகம் எப்படி எப்போதும் பொலிவுடன் இருக்கிறது என ஹர்லின் தியோல் ஜாலியாக கேள்வி கேட்க மக்களின் அன்பே காரணம் என பதிலளித்த மோடி सर मेरे को आपकी स्किन केयर रूटीन पूछना है आप बहुत ग्लो करते हो सर ये तो है ही है जी, ये बहुत बहुत बड़ी ताकत होती है। उसके बाद भी इतने जब आशीर्वाद मिलते हैं तो उसका एक